மம்மி என்ன மம்மி சமைக்க போகிறோம்? சிக்கன் பிரட்டல். என்ன பிரட்டல்? என்னென்ன வச்சுருக்க இதில்? முதல்ல சிக்கன் போட்டாச்சு. அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி போட்டாச்சு. அடுத்து 2 பச்சை மிளகாய் கீறி போட்டாச்சு. அடுத்து ஒரு தக்காளி வெட்டி போட்டிருக்கு. சரி, இது சிக்கன் குழம்பா வெங்காய குழம்பா? சின்ன வெங்காய குழம்பா? சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான், நிறைய போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக வரும். அடுத்தது ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வெட்டி போடணும், அது இன்னும் பெட்டாயிட்டோம். ஓகே, அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு நமக்கு குழம்புக்கு தக்க மாதிரி. நீங்கள் கையால் தான் போடுவீங்களா? ஸ்பூனில் போட மாட்டீங்களா? ஸ்பூனில் போட மாட்டோம், எனக்கு கை பழக்கம். ஸ்பூனில் போடுறதெல்லாம் வெள்ளைக்காரன் பழக்கம். நான் ஸ்பூனில் தான் போடுவேன். என் வீடியோவில் மக்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் உப்பு கரைச்சி கொண்டு கிடக்கு. ஒரு ஸ்பூன் இது சிலோன் குழம்பு மசாலா, யாழ்ப்பாண கறித்தூள். இது யாழ்ப்பாண கறித்தூள் தான். ஆனால் நான் அரைச்சது. அதுக்கு கரண்டி என்ன வெள்ளை கலராக இருக்குது ஓம்பொடி? அது வெள்ளை கலர் இல்லை, அதுதான் காரம் குறைஞ்ச கறி மசாலா. அதனால உருளைக்கிழங்கு தொண்டு. இந்த உருளைக்கிழங்கு போடாமல் நீ வச்சிடாத சிக்கனும் மட்டனும். இதில் இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி ஒரு தக்காளி போட்டு அரைச்சி. எதையும் மிச்சம் வச்சிடக்கூடாது. எல்லாம் ஜாரில் இருந்து வலிச்சு நக்கிடணும், வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ரிஃபைண்ட் ஆயிலை ஊற்றி நல்லா பிசைச்சு வைக்கணும். சன்ஃப்ளவர் ஆயிலா வெஜிடபிள் ஆயிலா? கோல்டு வினர். அது என்ன ஆயில்? அது அவன் தயாரிக்கிறான். ஏன் நீங்கள் இதில் பேப்பரில் இருக்கு சும்மா நல்லது. இப்போ நாங்கள் ஊற்றுனது ரிஃபைண்ட் ஆயில். இதை பார்த்து நீங்கள் சமைச்சு என்ன அழகுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்து சிக்கனுக்கு வலிச்சிட போகுது. இப்படியே ஒரு 1/2 hour மேரினேட் ஆகட்டும். ஒரு 1/2 hour இருந்தது, 1 hour இருந்தது. அப்புறம் எவ்வளோ? சும்மா ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நான்லாம் 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கடையில் போய் ஃபோன் பார்க்கணும்ல, இந்த கையை வேஸ்டாக. அதையும் கழுவி ஊற்றிடணும். அந்த கை எவ்வளோ சுத்தமாக இருக்குன்றது மொதல் கண்டுபிடிக்கணும். அந்த கைக்கு தானே பிசைகிறோம். அந்த கேப்பில் நம்ம அந்த தேங்காய் ஃபுல்லாக சில்லு போட்டு வச்சுருக்கேன் நான், அதை அரைக்க போகிறோம். அது அந்த 10 நிமிஷம் கேப்பில். இப்போது நான் தான் மறுபடி சமைக்க போகிறேன். உட்காந்த இடத்துல ஒரு ஆள் எல்லா சீனியும் போட்டு இப்போ நான் தான் சமைக்க போகிறேன். நல்ல எண்ணெய், இது நல்லெண்ணெய் இல்லை, செக்கில் அரைச்ச சுத்தமான நல்லெண்ணெய். வீட்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த நல்லெண்ணெய். இப்போ அடுத்து என்னமா செய்யணும்? எண்ணெய் நல்லா சூடானது பிறகு அந்த கறியை போட்டு நல்லா வதக்கு. எண்ணெய் சூடாயிருச்சுன்னா அவங்கெல்லாம் கை வச்சு பார்ப்பாங்க போல. நம்ம பிரட்டி வச்சிருந்த சிக்கன் உருளைக்கிழங்கு நல்லா அந்த பச்சை வாடை போக இஞ்சி வெள்ளை போடலாம் அதுலேயும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
பச்சை வாடை போக அதை வதக்க போகிறோம். நம்ம நல்லா மூடி போட்டு வச்சதில் அந்த சிக்கனில் எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் மக்களே. இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி நல்லா பிரட்டி எடுக்கணும். மக்களே, இப்போ நம்ம செக்கிங் லேடி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க. என்னம்மா இறக்கவா? அவ்வளோதான். கருவேப்பிலையை போட்டு இறக்கவா? நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்ற வேணாமா? மறந்துட்டியா? எல்லா சமையலும் ஆள் இப்போ மறந்துடுச்சு. என்ன செய்ய? அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் இந்த அடியை ஊற்றக்கூடாது. அது நான் கழித்து தான் ஊற்று அதெல்லாம் நான் உப்பு போட்டுட்டேங்க. அவ்வளோதானா? அதுலேயும் குடிச்சு பார்த்து தான் போடணும். உப்பு ஒன்றும் போடணும். ஸோ நல்லா கொதித்து வற்றி வரட்டும். கருவேப்பிலை எடுத்து வை. இறக்கும்போது கரம் மசாலாவும் கருவேப்பிலையும் போட்டு இறக்குனா சரி. நல்லா கொதிக்கட்டும். சும்மா மலமலன்னு கொதிக்குது. என்னம்மா வெள்ளையா இருக்கு குழம்பு? வத்திட்டு வரும்போது தான் கலர் வருமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போம் எப்படி கலர் வருதுன்னு. இப்போது ஒரு உப்பு உரப்பெல்லாம் குறைச்சி நமக்கும் அது இல்லாத சாப்பாடாக தான் வருது. பார்ப்போம், நம்ம அல்ட்ரு பண்ணுவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல கை நிறைய கருவேப்பிலை. வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. ஃபைனலாக சிக்கன் குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் வெளியே கக்கிருச்சு. இனி இறக்க போகிறோம். பிகாஸ் பிரட்டி விட்டோம்னா நல்லா திக்காக பிரட்டலாம். அது நைட்டுக்கு பிரட்டி விடலாம். உருளைக்கிழங்கு அவிஞ்சிருக்கும். எஸ் பாருங்கள், ஃபுல்லாக உள்ள போயிடுச்சு கரண்டி. அப்போது சிக்கனும் அவிஞ்சிருக்கும். சிக்கன் 2 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ இதுதான் அம்மாவின் சிக்கன் குழம்பு. முன்னாடி எண்ணெய் தலத்தலன்ட்டு இருக்கும், இப்போ எண்ணெய் கம்மியாக இருக்குது. இது நம்மளுடைய சிக்கன் பிரட்டல் குழம்பு. நல்ல கலரும் கிரேவியாகவும் திக்காயிடுச்சு. ஸோ இதான் நம்மளுடைய லஞ்ச் மெனு.